அந்த இடத்துக்கு பேரு டிரான்ஸ் இந்தியான்னு ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் ஃபேமிலியில் பிறந்துட்டு ஒரு காரை பத்தி யோசிக்கிறதே பெரிய விஷயம். அந்த காரை பத்தி யோசிக்கிறத தாண்டி ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், ஒரு பிரீமியம் கார் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான விஷயத்த இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த மாதிரி லக்ஸரி லைஃபை கொடுத்துட்டு இருக்க கம்பெனியுடைய பிராண்ட் நியூ மெர்சிடிஸ் பென்ஸ் அச்சீவர் திரு கே செல்வகுமார் அவர்களை அன்புடன் வணங்குகிறேன். சாதாரண கூலி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்துட்டு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கினா எவ்வளவுதான் கைட்டா கொடுப்பீங்களா? இன்னைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். திரு செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறேன். இது ஆக்சுவலி டிரான்ஸ் இந்தியா ஃபங்க்ஷனால செல்வகுமாரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனாவே தெரியல. ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கு. செல்வா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்க ஒரு குடும்பத்துல இருந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்க முடியும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? உண்மையாலுமே இதை வந்து நான் ஒரு நம்ம டிரான்ஸ் இந்தியா கம்பெனியை தேங்க்யூ அதாவது டிரான்ஸ் இந்தியா பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு புது உலகமா தாங்க நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்து இன்னைக்கு அவ்வளவு 2000 ரூபாய் 3000 சம்பளத்தை வேலை பார்த்து இன்னைக்கு இந்த காரணம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சிஎம்டி கொடுத்த நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற நம்ம டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பு தாங்க. சார் இன்னைக்கு வெளியில இன்கேஸ் டிரான்ஸ் இந்தியாவுக்கு வந்து 16 வருஷம் ஆகுதுங்க. இன்கேஸ் இந்த 16 வருஷம் நான் வெளியில வேலை பார்த்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலைமை என்னவா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய தடைகள்லாம் வந்ததுங்க. உங்களுக்கு வரக்கூட அதே விமர்சனம், அதே கேலி கிண்டல், அதே அவமானம் தான் எனக்கு வந்தது. ஆனா அது எல்லாமே நான் எப்படி பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சவாலா தாங்க பார்த்தேன்.
முடியுமா முடியாதுன்ற கேள்வி இல்லைங்க. யாரு நம்மளை கேலி பண்றாங்களோ கிண்டல் பண்றாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்க கூடாது. அவங்க முன்னாடி ஜெயிச்சு சம்பாதிச்சு சாதிச்சு காமிக்கணும்ன்ற அந்த ஒரு வெறிதாங்க நீங்க ஜெயிக்க வச்சிருக்கு. குறை சொல்றவங்க கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம உலகமே அந்த மாதிரி உலகம். ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி எல்லாம் குறை சொன்ன உலகம் நம்ம உலகம். உண்மைதானே? அப்பேற்பட்ட ஆளையே குறை சொல்றாங்கன்னா உங்களையும் என்னையும் குறை சொல்ல மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அதான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதாங்க இங்க முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறுவனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சிஎம்டி உடைய அவருடைய விஷனை வந்து இங்க இருக்கிற நீங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவருடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? நான் அனுபவிக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையுமே டிரான்ஸ் இந்தியாவில் இணையக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாருங்க. சார் இப்பேற்பட்ட நபரெல்லாம் நம்மளால வெளியே எங்க பார்க்க முடியுமா? சார் எல்லாருமே நான் பணம் சம்பாதிக்கணும், நான் பணத்தை சேர்க்கணும், நான் சொத்து சேர்க்கணும், நான் நிறைய தங்கம் வாங்கணும் அப்படிதாங்க நினைப்பாங்க. ஆனா நான் அந்த அனுபவிச்ச அந்த லைஃப் ஸ்டைல்ல அந்த லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல அனுபவிக்க நினைக்கிறாருன்னா எப்பேற்பட்ட மனசுங்க அவருக்கு இருக்கு. ஒண்ணு முதல்வனா இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முதல்வனோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே யாரு கூட இருக்கிறோம் சார்? முதல்வனோடு இருக்கிறோங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே முதல் இடத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவாருங்க. சார் நாங்க என்ன செஞ்சோம் நினைக்கிறீங்க? எதுவுமே செய்யலைங்க. கம்பெனி என்ன சொல்லிச்சோ, லீடர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சோம். நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க. அவ்வளவுதாங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரே ஒரு மெசேஜ் தாங்க. கம்பெனி சொல்ற தயவு செஞ்சு 100% ஹானஸ்டா நம்புங்க. நம்புறது மட்டும் இல்லாம அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. லீடர்ஸ் கண்டிப்பா துரா சார் பத்தி ஒரு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு நபரா இருந்து ஒரு சிறு இருந்த நபரை ஒவ்வொரு விஷயமும் குழந்தைக்கு சொல்றாம சொல்லி கொடுப்பாருங்க. சொல்லி கொடுத்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம், புரிஞ்சுக்கிட்ட விஷயமே, பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸை வந்து கவனமா பார்க்கணும். உண்மையாலுமே அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஜெயிச்சது காரணமே பிசினஸை கவனமா பார்த்தனாலதாங்க ஜெயிச்சிருங்க. அப்ப இங்க இருக்க நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா பிசினஸ் கவனமா பாருங்க. நிறைய தடைகள் வந்திருக்குங்க. எல்லா தடையுமே தவிடுபடி ஆக்கி உன்னால முடியும், நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற, கண்டிப்பா சாதிச்சு காமிப்ப அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்தாருங்க. இன்னைக்கு அவருடைய வளர்ப்பு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குங்க. கண்டிப்பா டீமை பத்தி கண்டிப்பா சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் உடம்பு தான் இங்க நிக்குது. உயிர்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குங்க? முன்னாடி தாங்க உயிரே இருக்கு. இவ்வளவு நாள்ல நம்ம டிரான்ஸ் இந்தியால நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? டீம் தாங்க உயிர், டீம் தாங்க உலகம், டீம் தாங்க நம்ம கடவுள், டீம் தாங்க எல்லாமே. சார் டீம் அந்த முதல் முக்கியத்துவம் டீமுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த இடத்துக்கு என்னால வர முடிஞ்சதுங்க. இங்க இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமை தயவு செஞ்சு என்ன வாக்கு கொடுத்து அவங்க சேர்த்து எடுத்தீங்களோ, என்ன நம்பிக்கையில உங்க கூட வச்சிருக்கிறீங்களோ, என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு காமிங்க. சார் சொன்ன வாக்க நீங்க செஞ்சு காமிச்சிருக்கீங்கன்னா அந்த டீம் உங்களுக்காக உயிரையும் கொடுக்குங்க. அந்த மாதிரியான டீம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. இங்க கிடைச்சிருக்கிற என்னுடைய பேர், புகழ், பாராட்டு, பதவி, பணம் அத்தனையுமே அந்த டீம் கொடுத்த ஒத்துழைப்புனால வந்ததுதான் அந்த இடத்துக்கு வர முடிச்சிருக்குங்க. சோ டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து 8th level வந்திருக்கோம், கார் வாங்கிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாலுமே நான் வந்து சந்தோஷப்படலை. என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் அடைஞ்ச வெற்றியை இந்த 8th levelல நம்மளோட டீம்ல இருந்து ஒரு 10 பேரை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அன்னைக்கு தாங்க என்னுடைய உண்மையான வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனி வளர்ச்சி காரணமா இருந்த எல்லா லீடர்ஸுக்குமே, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்முடைய MC சிவகுமார் சார், அவரோட ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த கூட தமிழ் எல்லாம் எங்கேயுமே கேட்கவே முடியாதுங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சாளர். அவருக்கு தான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பிளஸ் நம்ம ராஜேந்திரன் சார் உண்மையாலுமே கிரேட் மேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா உண்மையாலுமே அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்க. அடுத்து நம்ம ராஜா சார் உண்மையாலுமே கிரேட்டுங்க. ஏன்னா நான் முதல் செமினார்ல கம்பெனி அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர் ஸ்டேஜ்ல அவார்டு வாங்குறாருங்க. நான் ஒரு பார்வையாளராக உங்களை மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கை தட்டிட்டு பார்த்துட்டு இருந்தேன்.
அப்படி இருந்த ஒரு நபர் முடியுமா முடியாத கேள்வி இல்ல. இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே மனுஷங்க தானே. அப்ப ஒருத்தரால முடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இன்னொருத்தரால முடியுன்றதை நம்பணும், எடுத்தோம், முயற்சி பண்ணோம், ஜெயிச்சிருக்கிறோம். உண்மையாலுமே சக்சஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு காரணம்னு கேட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இங்க ஒரு சில மெசேஜ் நான் கண்டிப்பா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க. இப்போ ஒரு சிலரோட மனசு கூட நினைக்கலாம், வந்துட்டாங்க, அச்சீவ் பண்ணாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, என்ன நீங்க சொன்னாலும் சரிங்க, அவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்கிறோம், அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோங்க. சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பெற்றெடுத்து 10 மாசம் தேவை. கரெக்டா இல்லைங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டு தானே? மேடம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கும்போது கூட 9 மாசம் பிரெக்னண்டா இருக்கும்போது கூட டெய்லி ஆபீஸ்க்கு வருவாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் இங்க நிக்கிறதுக்கு ஒரு காரணம் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டெய்லி நைட்டு பாத்தீங்கன்னா நாங்க தூங்குற நேரம் பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி தான். 12 மணிக்கு மேலதான் தூக்குமே. ஏன் தெரியுங்களா? அந்த 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? டீம் தான். டீம்மேட்ட கால் பண்ணி என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன செய்யணும். அதுவும் நம்ம அந்த 100 கிளப் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங், பயங்கர சுவாரஸ்யங்க. முடிய போகுது, இன்னும் 3 வாரம் முடிஞ்சு, இன்னும் 9 வாரம் இருக்கு, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. கடைசி எண்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தூக்கமே வராதுங்க. அதுவும் சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி தான் தூக்குமே. ஏன்னு கேட்டீங்கன்னா டீம் யாரார், என்னென்ன கிளப், இன்னும் எவ்வளவு சேல்ஸ் குறையுது, என்ன பண்ணோம், அந்த லட்சியம் தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதை அதிகம் நேசிக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. பிசினஸ் நேசிங்க, டிரான்ஸ் இந்தியாவை நேசிங்க. இது வந்து இதோட எம்டி வந்து மோகன் சார் நினைச்சிடாதீங்க. இதோட எம்டி நான் தான் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஏன் கம்பெனி, இது ஏன் ஆபீஸ், இது ஏன் டீம், இது ஏன் கோல், ஏன் லட்சியம் அப்படின்னு முடிவு பண்ணி பாருங்க. நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே நடக்குங்க. இவ்வளவு அற்புதமான வாய்ப்பு சார் எனக்கு கிடைச்ச அதே வாய்ப்பு தான் இங்க இருக்கிற எல்லாருமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா என்னால முடிச்சிருக்கு அப்படின்னா சத்தியமா சொல்றேங்க, 5000 பேராலையும் கண்டிப்பா முடியுங்க. அதை நம்புங்க. இந்த 5000 பேர் லீடர்ஸ் இருக்கும் அப்படின்னா வெளியில லட்சக்கணக்கான பேர் டிக்கெட் கிடைக்காம வெளியில காத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? அடுத்த ஆண்டுகள் எங்க பண்ண போறாங்க செமினார் தெரியாதுங்க. ஆனா கண்டிப்பா இந்த 5000 லீடர்ஸ் அப்படின்றது அடுத்த ஆண்டுக்குள்ள 50,000 லீடர்ஸா கண்டிப்பா மாறணுங்க. அதுக்கு 100% ஒத்துழைப்பு எங்க சைட்ல இருந்து 100% கேரண்டியா கொடுப்போங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு கம்பெனி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு உலகத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நாளைக்கு போய் இறங்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா தடைகள் வரும். இன்னும் இவ்வளவு லேட்டா வந்துட்டேன், சீக்கிரமா வர சொல்லி இவ்வளவு லேட்டா வந்துட்டேன், வீட்டுக்காரர் திட்டுவது, பசங்க திட்டு, எல்லாமே வருங்க. ஆனா இதெல்லாம் தாண்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நம்ம கம்பெனி பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்கம் எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க கரெக்டா. இன்னைக்கு வந்து 2500 ரூபாய் 3000 சம்பாதிச்ச நம்மளுடைய கடைசி 3 மாசம் இன்கம் 30 லட்சம் ரூபாய். இது மட்டும் கிடையாதுங்க. கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா கார் ஃபண்டா வந்து மாசத்துக்கு 50,000 ரூபாய் கார் ஃபண்டா கொடுக்குறாங்க சார். சார் இது தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் இல்லைங்க, உலகத்துல எந்த ஒரு நிறுவனத்திலுமே கொடுக்க முடியாத விஷயத்த நம்ம சிஎம்டி கொடுக்குறாருங்க. இன்னைக்கு வந்துட்டு வெளியில நிறைய கம்பெனிஸ்கள் இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தை முடிச்சு அதை தாங்க கார் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம எப்படி என்ன பண்றாரு தெரியுங்களா? நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ அதுல இருந்து 5% எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கார் ஃபண்ட் 50,000 கொடுக்குறாருங்க. இப்ப ஏற்பட்ட நபர் கூட நம்ம இருக்கிறோம். ஸோ டைம் சுவிட்ச் புரிஞ்சுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 8 தடவை வந்து நீங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துருக்கீங்க. இது எல்லாம் கிடைச்சது இந்த டிரான்ஸ் இந்தியான்ற ஒரு வாய்ப்பு தான். நம்ம டிரான்ஸ் இந்தியால அத்தனை பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா பயன்படுத்துங்க, புரிஞ்சுங்க சார். ஃபர்ஸ்ட் பிசினஸ் நேசிங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நேசிங்க சார். இப்போ இந்த பிசினஸ் நேசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த வேக்கடா இருக்குல்ல இது தெரியாது, உங்களுக்கு கால் வலிக்கும்ல இது தெரியாது, கழுத்து வலிக்குது இல்லை இதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியுமா? நேசிச்சு செய்யனீங்கன்னா எவ்வளவு பெரிய கடினமான விஷயங்கள் கூட அது ஈஸியா மாறும். நேசிக்காமல் செஞ்சோம்னா ஈஸியான விஷயங்கள் கூட நம்ம எப்படி தெரியுங்க, கடினமா தெரியும். ஸோ பிசினஸை புரிஞ்சுங்க, தொடர்ந்து நில்லுங்க சார். கம்பெனி சொல்றத, லீடர் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, 100% ஜெயிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் மோர் நம்முடைய சிஎம்டி சாருக்கு, டாக்டர் டி மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை கண்டிப்பா என் சார்பாகவும், ஃபேமிலி சார்பாகவும், நம்மளுடைய டீம் மெம்பர் சார்பாகவும், அத்தனை பேர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் வரா சாருக்கு உண்மையாலுமே
எங்களால முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது உங்களால முடியும் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவாருங்க. ஆனா எங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அது அப்படியே அவர் பேசுறது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சார் பேசுறேன் அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணமே நீங்க ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ இங்க வந்திருக்கிற எல்லா லீடர்ஸுகளுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கிறீங்க. நாங்க இங்க வர்றதுக்கு, இந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இங்க இருக்கிற 5000 லீடர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, சார் அடுத்த ஒரு 2 வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நாள கடந்துட்டீங்க. ஒரு 2 வருஷம் நம்ம டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பை நம்பி தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா 5000 கார் அச்சீவர்ஸ் ரெடிங்க. 5000 கார் அச்சீவர்ஸ் ரெடிங்க. அது தொடர்ந்து 2 வருஷம் வென்னீங்கன்னா மட்டும் போதுங்க. ஜெயிக்க வைக்கிறதுக்கு லீடர்ஸுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க சும்மா வந்து நின்னா போதும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை டெவலப் பண்ணி ஒவ்வொரு படியும் முன்னேறதுக்கு லீடர்ஸ் தயாரா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவல்ல நீங்க எப்படி நாங்க இந்த ஹெய்த்துக்குள்ள படைச்சிருக்கோமோ, நீங்க எப்படி இந்த கார் அச்சீவ் பண்ணிருக்கோமோ, அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும் என்று சொல்லி கூறி வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சிஎம்டிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வகுமார். செல்வகுமார் அவர்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. சிஎம்டி அவர்களை அன்புடன் வழிகளிக்கிறேன். Thank you so much, sir. Thank you, Selva. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பென்ஸ் கார், நல்லா இருக்குல்ல இது லாஸ்ட்